மார்னிங் இன்றைக்கி லேட்டாக தான் டேட்டை கிழிச்சேன். எப்பயுமே சீக்கிரமாக கிழிச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ரசம் சாதம் தான். நான் இன்றைக்கி ஃபாஸ்டிங்கு தேர்ஸ்டேனால நான் சாய்பாபாவுக்கு ஃபாஸ்டிங். ஸோ ஃபுல் டே சாப்பிட மாட்டேன், நைட் மட்டும் சாப்பிட்ருவேன். அதனால் என் ஹஸ்பண்டும் மார்னிங் சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டார், ஒர்க் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் அவரும் லஞ்ச் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால் பாப்பாங்களுக்கும் உடம்பு சரியில்லை, ஃபீவரிஷாக இருக்குது. அதனால் அவங்களுக்கும் ஸ்கூலுக்கு வந்து ரசம் கொடுத்து அனுப்பிட்டேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். ரசம் கொடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் ரைஸ் இருக்குது, பால். ஸோ பால் நான் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டேன். இன்றைக்கி எல்லாமே மறந்துட்டேன் நான். ஸோ அதனால் எப்போயுமே மார்னிங்கு காய்ச்சனோடனே ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா 2-3 ஹவர்ஸில் நம்மளுக்கு ஆடை கிடைக்கும். ஸோ அதில் தான் நான் நெய் எடுத்து செய்வேன். அதனால் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணேன், ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்ட்டு. ஓப்பன் பண்ணால் ஸ்பேஸே இல்லை ஃப்ரிட்ஜில். என்ன தான் டம்ப் பண்ணுவேனே எனக்கு தெரியல. நானும் ஒரு தடவை எடுத்து வைக்கிறேன். சரி எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி இப்போதைக்கு வச்சிடலான்ட்டு உள்ளே வச்சுட்டேன். நான் பார்த்தேன் என்னென்ன இருக்குன்னு. சரி அப்புறம் வந்து க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் வேணால் நம்ம சாப்பிட்லாம். அதனால் பனானா ஒன்று இருக்குது. ஸோ அப்புறமேட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடணும். வீடு கொஞ்சம் துடைச்சிடலாம். நாளைக்கு ஃப்ரைடே, அதனால் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கூட்டி துடைக்கணும். ஸோ இதுதான் மேஜிக் மாப்பு. இதை வச்சு தான் வீடு துடைச்சிட்ருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதுவே பக்கெட் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம், தண்ணி ஃபில் பண்ணி. ஸோ நம்ம எங்கே வேணுமோ அங்கே எடுத்துக்கலாம். ஸோ அதிலே வந்து பிழிஞ்சிக்கலாம். நம்மளுக்கு அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இது ஒரு மாப்பு. இது வந்து ஜஸ்ட்டு தண்ணி எதாவது டக்குன்னு ஊற்றிடுச்சு அப்படின்னா அதை நம்ம அந்த மாப்பை வச்சோம்னா ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. ஸோ இதை 2 வச்சு தான் வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் நான். பாப்பாங்க சடனாக தண்ணி கொட்டிடுவாங்க. அப்போ எனக்கு இந்த மாப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடனே எவ்வளோ வாட்டர் இருந்தாலும் அப்சர்வ் ஆகிடும். சரி வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணணுன்னு பார்த்தா துணி வேறு நிறையா இருக்குது. ஸோ இதை துவைச்சேன். இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீடு துடைக்கணும். பூஜை ரூம் காலையில் பூஜை போட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணணும். இல்லைன்னா சாமிகிட்ட இருக்கிற பூவெல்லாம் பாப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா எல்லாம் எடுத்து ஹாலில் போட்டுருவாங்க. துணியெல்லாம் மடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.